தியானம் அப்படின்றத பழக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தியானம் ஒருத்தர் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா தியானம் அப்படின்றது இன்னொருத்தரால் கற்றுக் கொடுத்து வரக்கூடிய விஷயம் இல்லை. தியானத்தை நம்ம பழக முடியுமா அப்படின்னா தியானத்தை பழகலாம் முடியாதுங்க. ரமணரோட வாக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தியானத்தில் தான் இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அது எப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, விழிப்புணர்வுடன் கூடிய தூக்கம், அதுதான் தியானம். விழிப்புணர்வு இல்லாத தியானம், அதுதான் தூக்கம் அப்படின்றது. இப்போ விழிப்புணர்வோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் தியானம் அப்படின்றது. நடக்கிறப்ப கூட தியானம் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம், ஒருத்தர் கூட பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தெரியாமல் ஒரு சில நேரத்தில் கல் தடிக்கிறது இல்லையா, கல் தட்டுது இல்லை, அந்த இடத்துல நம்ம தியானத்தில் இருக்கோமா அப்படின்னா கிடையாது. அங்கே கவனச்சிதறல். அந்த இடத்துல கவனம் இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம கீழே இருந்த கல்லை கூட நம்ம பார்க்காம நம்ம தடுக்கியிருக்கோம். அது விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற மீனிங். விழிப்புணர்வோடு நம்ம ஒவ்வொரு செகண்டும் ஒரு வினாடியும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அப்படின்னாலே அதுவே தியானம் தான். அதுக்கு கண்ணை மூடி உட்காரணுமா, முதுகு தண்டு நேராக வச்சு உட்காரணுமா, சின்முத்திரை வைக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிராண சக்தியை ஒழுங்குபடுத்துறதுக்காக சொன்னது தாங்க இது எல்லாமே. இந்த பொசிஷன், போஸ்டர் எல்லாமே பிராணசக்தி விழிப்புணர்வோடு நம்ம இருக்கோம் அப்படின்னாலே நம்மளுடைய பிராணசக்தியில் எந்த விதமான சிதறலும் இருக்காது. பிராணசக்தி ஒழுங்காக இருக்கும். எப்போ இருக்கணும், விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் கண்ணாடி இதை கண்ணிலேயே போட்டுட்டு வெளியில் தேடுவாங்க. கண்ணாடி எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு வெளியில் தேடுவாங்க. பைக் கீயை வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வருவாங்க, வீட்டுக்குள்ளேயே நான் எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் பைக்லேயே வச்சுட்டு வீட்டில் தேடுவாங்க. இதெல்லாம் விழிப்புணர்வு இல்லாத நிலை. இது தியானம் ஆகாது. இது எங்கேயும் போய் பழகவும் முடியாது. நம்ம ஆல்ரெடி சொரூப தியானத்தில் தான் இருக்கோன்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னாலே நம்ம போதும். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தியானத்தில் தான் இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், தியானத்தில் தான் இருக்கோன்றதை மட்டும் நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிற விஷயத்துலலாம் நம்ம வெளியில் போகாமல் நம்மளுடைய பார்வையை மட்டும் உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம தியானம் பண்ணுறதுக்கு சம்மந்தம். அதுக்கு இப்படி தான் உட்காரணும், அப்படி தான் உட்காரணும் அப்படிலாம் கிடையாது. பகவானோட போஸ்டர்லாம் பாருங்கள், கண்ணை மூடி இருக்காது, நிமிர்ந்து உட்காந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி எந்த போஸ்டருமே கிடையாதுங்க தியானத்துக்கு. இதுதான் உண்மையான தியானம்.